ஹலோ காய்ஸ், ஒரு அழகான சுடிதார்ஸ் அண்ட் டே டைமில் நம்ம ஆஃபீஸ் போகிறதுக்கு மற்றது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான செல்ஃப் க்ரீமிங் வீடியோ தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ப்ளம்மோட டோனர் தான் யூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ஃபேஸஸ் கனடாவோட மாய்ஸ்சரைசர். சுஷ் பியூட்டி வந்துட்டு நம்ம பார்த்தோம்னா சுஷ் பியூட்டியில் வந்துட்டு ஒரு பேலட்டு, அந்த பேலட்டில் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி பிங்க் ஷேடில் வந்துட்டு ப்ளஷ் இருக்கும். அதே ஷேடில் வந்து ப்ரௌன் கலர் கான்டூரிங் பண்ணுற பவுடர் இருக்கும். அதுலேயே வந்து ஹைலைட்டர்ஸ் இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி அந்த ஒரு பேலட்டு தான் சம்திங் 300 சம்திங் அது உள்ளது தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதே மாதிரியே வந்துட்டு ஷேப்டு ஆர்ச்சும் இருக்கும் அதில். ஸோ நம்மளோட ஐப்ரோஸ் வந்துட்டு ரவுண்ட் ஷேப் யூஸ் பண்ணிக்கலாம், ஆர்ச்சி ஷேப்னால் ஆர்ச்சி ஷேப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடது வந்து லைட்டாக ஆர்ச்சி ஷேப் தான், எனக்கு ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு. அப்படியே எடுத்து அந்த ஐப்ரோ பவுடர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்மளோட ஐப்ரோஸை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப நீட்டாக நேச்சுரலாக செம்மையாக இருக்கும். ஸோ செல்ஃப் க்ரூமிங் வீடியோ பண்ணும்போது நம்ம நேச்சுரலாக இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். ஃபவுண்டேஷனே இல்லாமல் நம்ம இந்த லுக்கை வந்து க்ரியேட் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஷைன் லுக்குக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த ஹைலைட்டரை வந்துட்டு மாய்ஸ்சரைசர் கூடயும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணால் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். இன்னும் நேச்சுரலாக வேணும் அப்படின்னா நான் வந்து சீரம் வந்து யூஸ் பண்ணியும் நம்ம பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து இந்த மாய்ஸ்சரைசர் கூட போடும்போது அவ்வளோவா வந்து ஹைலைட்டர் வந்து அதாவது பிளெண்ட் ஆகலை. அதனால நான் வந்து திரும்ப வந்து ஒன்ஸ் அகெயின் வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா நம்மளோட சீரம் கூடயும் கலந்து போட்டிருப்பேன். நீங்களே பாருங்கள், இப்போ அவ்வளோவா தெரியலை. ரெண்டாவது, இந்த மாதிரி க்ரீமி ஹைலைட்டர்ஸ் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி வந்து க்ரீமி ஹைலைட்டர்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் அப்படியே வந்துட்டு 2 ட்ராப் வந்து மினிமைஸ்டோட சீரம் கூட மிக்ஸ் பண்ணி அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ணும் போது சூப்பரான ஒரு க்ளோ கிடைக்கும். அதோடு நீங்கள் வெளியில் போனீங்கன்னா எல்லோரும் உங்களை தான் பார்க்குற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு க்ளோ இருக்கும். முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மினிமைஸ்டு போட்டால் தான் வரும், இல்லை மற்றது ஹைலைட்டர் போட்டால் தான் வரும்னு இல்லை. பவுடர் ஹைலைட்டர்லேயும் இந்த மாதிரி பண்ணலாம், நம்ம க்ரீமி ஹைலைட்டர்லேயும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செல்ஃப் க்ரூமிங் வீடியோ இருக்கும்போது நம்ம டே டைமில் வெளியிலலாம் போகிறோம்னா ஃபவுண்டேஷன் போட்டு போகிறது நிறைய பேருக்கு பிடிக்காது. எனக்குமே யூஸ்வலாக அந்த ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறது பிடிக்காது. ஃபங்க்ஷன் டைம்ஸில் அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன்னா எல்லோரும் ஒரே மாதிரி ஈவனாக இருப்போம். ஸோ நம்ம டே டைமில் வெளியில் போவோம், மார்க்கெட்டு போவோம், எல்லா இடத்துக்கு போகும்போது ஒரு க்ளோ இருக்கணும்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஸோ அதனால தான் நான் இந்த மேக்கப் வந்துட்டு நிறைய பேர் என்கிட்ட நேரில் பார்க்கும்போது கேட்பாங்க. அதனால தான் நான் இது வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக எடுத்து போட்டுட்ருக்கேன். மேபிலைனோட மஸ்காரா, சூப்பர் மஸ்காரா. நீங்கள் இன்றைக்கி போட்டிங்கன்னா ஒரு 2 நாள் வரைக்கும் உங்களோட ஐ லேஷஸ்லேருந்து அந்த மஸ்காரா ரிமூவே ஆகாது. நம்மளே கஷ்டப்பட்டு ஆயிலெலாம் போட்டு தான் நம்ம அதை ரிமூவ் பண்ணணும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரீகவுட்டோட ஐலைனர் தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஐலைனரை நான் யூஸ் பண்ணலை, ஏன்னா இந்த மாதிரி வந்து நம்ம லைட் ஷேட் கொடுத்து போடும்போது ஐலைனர் லென்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஸ்னேக் ஐஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா மஸ்காரா மட்டும் போட்டுட்டு உள்ளார இருக்கிற ஐஸை வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டெப் தான். இப்போ வந்து நான் அப்ளை பண்ணுறது சுஷ் பியூட்டியோட லிப் லைனர் அண்ட் வந்து குட் வைப்ஸோட லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறேன். இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு 1 day ஸ்டே ஆகும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சுஷ் பியூட்டி அந்த லிப் லைனர் வந்துட்டு ரொம்ப அப்படியே மெல்ட் ஆகும் அழகாக. நம்ம வந்து எந்த ஷேப்பு வரைகிறோமோ அது அப்படியே எக்ஸாக்டாக வரையலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். குட் வைப்ஸோட சீரமும் சூப்பராக இருக்கும், அது வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல கிளாஸி லுக் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம எப்பவுமே உள்ளார அப்ளை பண்ணும்போது ஐஸோட கீழே மட்டும் அப்ளை பண்ணாமல் மேலேயும் அப்ளை பண்ணி பாருங்கள், அது இன்னும் செம்மையாக இருக்கும். அப்படியே நம்மளோட ஐஸ் என்ன ஷேப்புன்றதை நீங்கள் அதையே பார்த்துக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வந்து ஒரு ஆல்மண்ட் ஷேப் தான் என்னோடய ஐஸு. ஸோ நீங்களும் அந்த மாதிரி வரைஞ்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நம்ம உள்ளார வந்து ஃபில் பண்ணும் போது நமக்கு ரொம்ப அழகாக நம்மளோட ஐஸ் வந்து விசிபிள் ஆகும். பார்க்கும்போது நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட்டாக தெரியும் நம்மளோட ஐஸ் வந்துட்டு. நான் எதுக்காக அப்படி போட்டிருக்கேன்னா, லென்ஸ் வந்து போட்டிருக்கிறதுனால அது வந்து ரொம்ப லைட் ஷேடு. ஸோ அந்த லென்ஸை கவர் பண்ணி தெரியணும்னா இந்த மாதிரி உள்ளார வந்து ஃபில் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா தெரியும்.
எனக்கு வந்து லென்ஸ் வந்துட்டு நீங்கள் போடுறதே ஆப்ஷன் தான். நான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, வாங்கி ரொம்ப நேரம் அப்படியே வச்சுருந்தேன். சரி நம்ம இந்த ட்ரெஸ்க்கு இது யூஸ் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். பட் எனக்கு இந்த ஸ்பெஷலாக லென்ஸ் போட்டால் ஒரு மாதிரி உறுத்துற பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். நிறைய பேர் இந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்க. எனக்கு வந்துட்டு ஃபங்க்ஷன் டைமில் போடுறது ரொம்ப பிடிக்கும். நான் வீடியோஸ்க்காக பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் அப்படியே வேணும்னாலும் போட்டுக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கோபுர பொட்டு தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ எவ்ரி டைம் நான் வந்து இந்த கோபுர பொட்டு வந்து என்னோடய நெத்தியில் வைக்கும்போது இந்த கோபுரம் மாதிரி நம்மளோட லைஃப்பும் நல்லா வந்து க்ரோத் ஆகி போகணும் அப்படின்ற எண்ணம் எப்பயுமே எனக்கு இருக்கும். அதனால நான் கோபுர பொட்டு தான் வந்து அதிகமாக விருப்பப்பட்டு வைப்பேன். எனக்கு அந்த கோபுர பொட்டு ரொம்ப பிடிக்கும் வேறு. ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். இந்த மாதிரி செட்டில்டான மேக்கப் தான் நான் எப்போயுமே லைக் பண்ணுவேன். இந்த மேக்கப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன ப்ராடக்ட் சொல்கிறீங்க அது நம்ம பண்ணி காமிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.